கடவுள் பேசுறது நம்ம கேட்கணும்னா சொல்லுங்கள், திறந்த மனதோடு வேதத்தை வாசிக்கணும். டீச்சரே கேட்பாங்க, என்னப்பா ஃபிசிக்கலி ப்ரெசண்ட்டாக இருக்கிற, மென்டலி ஆப்சண்ட்டாக இருக்கிறியா? அமெரிக்கா சுற்றிட்டு வந்தியா? பாரிஸ் ஈஃபில் டவர் போய் பார்த்துட்டு வந்தியா? ஆள் இருப்பாங்க, உடம்பு இருக்கும், மனசு சுழந்து போயிட்டு வரும். ஆஸ்திரேலியா சிட்னி போயிட்டு வந்துடும், இங்கே போயிட்டு இந்த சைடு கிழக்கில் மேற்கில் எல்லாம் போயிட்டு வரும். மனசு பார்த்தீங்கன்னா என்னத்தையோ யோசிச்சுக்கிட்டு பைபிளை திறந்தா சிலர் பைபிள் மேலேயே விழுந்து தூங்கி அந்த பைபிள் பேப்பர் கலரே பார்த்தீங்கன்னா ப்ரௌனாக மாறிடும். ஏன்? எதையாவது யோசிச்சுட்டு வாசிக்கும்போது தூக்கம் வருது. அதுவும் நல்லது தான் ஒரு விதத்தில். தூக்கம் வராத மற்ற ஒரு சூழ்நிலையில் இப்படியாவது தூக்கம் வருதேன்னு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இப்படியே நம்ம தூங்கிட்டு இருந்தால் என்றைக்கு தான் கர்த்தர் சத்தத்தை கேட்கறது? அப்போ வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா திறந்த மனசு இருக்கணும். திறந்த மனசுனா நம்ம எதையோ யோசிச்சுட்டு வாசிக்கக்கூடாது. நம்ம மனசு அந்த வார்த்தையின் மேலே இருக்கணும். நம்ம வாசிக்கிறது மேலே கவனத்தை செலுத்தணும். எல்லோரும் சொல்லுங்கள், கவனம் வசனத்தின் மேல் இருக்கணும்.